வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கருப்பு கவுனி அரிசியில் இட்லி தோசை. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு கருப்பு கவுனி அரிசி. 2 கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்திங்கன்னா அதே கப்பால் 1/2 கப்பு சிகப்பு அவல், 1/2 கப்பு கருப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி நீங்கள் அதை ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். 8 மணி நேரம் ஊற வச்சா தான் நமக்கு அந்த அரிசி நல்லா ஊறி இருக்குங்க. 8 மணி நேரம் ஊற வச்சாச்சு. ஊற வச்ச அரிசியை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். எந்த அளவுக்கு ஊறி இருக்குது பாருங்கள். நம்ம இது மிக்சியில் அரைக்க போகிறோம். உங்கள்கிட்ட கிரைண்டர் தான் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. இது மிக்சி ஜாரில் அரைக்கும்போது மாவு சூடாகும் இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணுவோம். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணால் மாவு சூடாகாது. அதனால் கொஞ்சம் அதோட மெயின்டைன் ஆகும், மாவோட கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு 5-6 க்யூப் போட்டால் போதும் ஒரு மிக்சியில் அரைக்கிறதுக்கு. இப்போ அதை ஊற வச்ச தண்ணியை சேர்த்து இல்லை அரைச்சிக்கிறோம். நம்ம நார்மல் வெயிட்டில் அரைக்கக்கூடிய இட்லி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு உரப்பாக இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு உரப்பாக இருந்தால் சாப்பிட இட்லி தோசை நல்லாயிருக்கும். ஸோ இந்த அரைச்ச இட்லி தோசை மாவை நாம் ஒரு 8 மணி நேரம் ஃபர்மெண்டேஷன் விட போகிறோம். 8 மணி நேரம் இருந்தால் தான் அந்த ஒரு நல்ல ஒரு பதம் கிடைக்கும். இப்போ நம்ம 8 மணி நேரம் அப்படி விட்டுருவோம். 8 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இதை உள்ளே மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய ஏர் பபுள்ஸ் இருக்கும். நல்லா அருமையாக பூத்து வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஏர் பபுள்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாவு இட்லி தோசை எது ஊற்றினாலும் ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கல் மாதிரி இருக்காது. இந்த கருப்பு கவுனியை பொறுத்தவரைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சின்னவங்க, குழந்தைங்க, பெரியவங்க எல்லோரும் சாப்பிடக்கூடிய முக்கியமான விஷயம். இது ஒரு காலத்தில் ராஜாக்கள் மட்டும்தான் சாப்பிடணும் ஒரு சட்டமே இருந்திருக்கு. அந்தளவுக்கு இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸு. இது சுகர் கண்ட்ரோல் பண்ணோம், மலச்சிக்கலை கண்ட்ரோல் பண்ணோம், உங்களுக்கு உடம்புக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 முறையாக சாப்பிடணும். இதில் இட்லியோ தோசையோ இல்லை மற்ற சாதம் மாதிரி வடித்து நீங்கள் சாம்பார் ஊற்றியோ எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு அரிசி. இது இல்லாமல் சிறுதானியங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த கருப்பு கவுனி அரிசி இட்லி தோசை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.